குட் ஈவினிங். 19வது கேள்வி வரைக்கும் பார்த்து நாங்கள் 60வது கேள்வி இருக்க பாருங்க. ஒரு நேரயன் இருக்குதான், உங்களுக்கு எதென்று தெரியாது. ஒரு நேரயன் NaOH வீழ்வடிவை கொடுக்கும், ஆனால் மிகையில் கரியாதுன்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் இருக்கிற விடைகள்ல இருந்து பொருத்தமில்லாத விடைகளை தவிர்த்து கொண்டால் இலகுவாக விடையை அணுகலாம். சரியா? ஏனென்றால் சாதாரணமாக அது யோசிக்க கடினமாக இருக்கும். 4வது Cu2+, இதுல Cu3+ இருக்கு. ஆனா அது குரோமியம் 3+. அது நீங்க ஒரு சேஞ்ச் பண்ணி கொள்ளுங்க. குரோமியம் 3+, Fe2+, Fe3+, Na2+, Cu2+, Cr3+, குரோமியம் 3+ தான். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த கட்டியான் இது யாருன்னு தெரியாத நான் பொது குறியீடு போட்டிருக்கேன். NaOH வீழ்வடிவை கொடுக்குது. எல்லாமே NaOH வீழ்வடிவை கொடுக்கக்கூடியதுதான், ஆனால் மிகையில் கரையாதுன்னு சொல்லியிருக்கிறேன். மிகையில இது கரையும். குரோமியம் வேண்டாம், அது மிகையில கரையும். உங்களை பொறுத்தவரை அது செப்புக்கு 3+ ஒரு வலுவளவு வராது தானே. அப்ப அது அதுல இருந்து விளங்கிடுவோம். அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப அது 5வது விடுவோம். சரி, அமோனியாவுடன் வீழ்வடிவு ஆனால் மிகையில் கரையாதுன்னு சொல்லியிருக்கு. Na2+ அமோனியாவோட வீழ்வடிவை தரும், மிகையில கரையும். இதுவும் கரையும். சரி, அது செப்பண்டா அதுவும் கரையும். ஆகவே நீங்கள் இப்ப இந்த 3ல இருந்து வெளியில வந்துடலாம். உங்களோட மிச்சமா இருக்க போற கட்டியன் இதுதான். இது NaOH வீழ்வடிவை தரும், மிகையில கரையாது. அமோனியாவோட வீழ்வடிவை தரும், சிக்கலாயம் தோன்றாததால கரையாது. CNS உடன் குருதிச்சிவப்பு கரைசலை கொடுக்கும் என்று சொல்லியிருக்கீங்க. இந்த CNS என்று சொல்லி இப்ப நீங்கள் பாவிக்கிறீங்கள, SCN- என்று பாவிக்கும். இதோட என்ன செய்ய முடியும், இந்த Fe3+ குருதிச்சிவப்புன்றதை கொடுக்கும். Fe3+க்கான சோதனையில நான் உங்களுக்கு இதை குறிப்பிட்டிருக்கிறேன். அப்ப SCN- குருதிச்சிவப்புன்றதை கொடுக்கக்கூடிய கட்டியன் Fe3+. இதுக்கு நீங்கள் வேற சோதனைகளும் பார்த்துருக்கீங்க, அதை ஞாபகம். 61ல ஒன்று குரோமியம் தந்திருக்கு, மற்றது ஸ்கண்டியம் தந்திருக்கு, மற்றது Mn தந்திருக்கு. 4வதாக சட்டன் இருக்கு, 5வதாக சப் இருக்கு. பின்வரும் தாண்டல் உலோகங்களில் மிக தாழ் உருகுநிலை உடையது என்று கேட்டிருக்கு. பின்வரும் தாண்டல் உலோகங்களில் மிக தாழ் உருகுநிலை உடையது. இப்ப உங்களுக்கு உருகுநிலை மிகவும் குறைஞ்சது சட்டன் என்று தெரியும். அப்ப நாங்கள் கீழ்ன அந்த கார்ட்டூனின் படி அந்த கார்ட்டூனின் படி மிகவும் உருகுநிலை குறைஞ்சது நாகம். கையில உங்களுக்கு சொல்லியிருக்கேன் செங்கோல் இருக்குன்னு சொல்லி, இவர் மன்னன். அங்கால நீங்கள் மிச்சத்தை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் பல தடவைகள் சொல்லியிருக்கேன். அப்ப ஆகலம் குறைஞ்ச டீத்தொகுப்பு மூலகம், உருகுநிலை மிகவும் குறைஞ்ச டீத்தொகுப்பு மூலகம் என்று சொன்னால் அதுக்கு சட்டெண்ணை கொடுக்கலாம். ஆனால் கேள்வி தாண்டல் மூலகம் என்று கேட்கப்பட்டிருக்கிறதால நாங்கள் அடுத்த மூலகம் செப்பை தான் இந்த இடத்துல விடையாக தெரிவு செய்யணும். சட்டன் இல்லை. 3D தொடர்ல மிகவும் தாழ் உருகுநிலை உடைய மூலகம் சட்டன் தான், அது சரி. 3D தொடர்ல மிகவும் தாழ் உருகுநிலை உடைய மூலகம் சட்டன், ஆனால் தாண்டல் மூலகம் அல்ல. சட்டன் ஒரு தாண்டல் மூலகம் அல்ல. ஆகவே அடுத்ததாக உருகுநிலை உடைய மூலகம் செப்பு தான் தாண்டல் மூலகம். ஆகவே நாங்கள் செப்பை விடையாக கொடுக்க முடியும். சரிதானே? அப்ப கேள்விக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் விடையை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். விழுந்த மாடத்துல விட தெரிவு செய்து கொள்ளலாதான். அறுபத்தி 2
5 விட தரப்பட்டிருக்கு. ஒன்று வந்து Na2SO3, இரண்டாவது Ag2O, மூணாவது ஐதான H2SO4 Ki கரைசல், நாலாவது MnO2, அஞ்சாவது CrOH thrice NaOH. சரியா? அப்ப இந்த 5 விடைகள்ல எந்த தாக்கியோட எந்த விடைவோட H2O2 தாக்காதுன்னு சொல்லியிருக்கேன். ரசாயன மாற்றம் எதனையும் காட்டாதுன்னு சொல்லியிருக்கேன். இதுல Na2SO3ல கந்தகத்தின் ஒட்சியேட்டன் +4. ஆகவே H2O2 என்ன செய்யும்னு சொன்னால் +4 ஒட்சியேட்டன்ல கந்தகத்தை +6 ஒட்சியேட்டன்லைக்கு ஒட்சியேற்றி தான் H2O ஆக தாழ்த்தப்படும். அப்ப கேள்வி வந்து எதனுடன் H2O2 ரசாயன மாற்றம் எதனையும் காட்டாது. அப்ப இதோட ரசாயன மாற்றத்தை காட்டும். Ag2O-வை Ag-ஆக தாழ்த்தும். H2O2 தாழ்த்தியாக தொழிற்படுகின்ற தாக்கங்களுக்கு இது ஒரு உதாரணமாக தந்திருக்கும். இந்த சந்தர்ப்பத்துல -1 ஒட்சியேட்டனில் ஆக்சிஜன் வந்து 0 ஒட்சியேட்டன்லைக்கு ஒட்சியேற்றப்படும். ஆகவே இதுலயும் ரசாயன ரீதியில தாக்கம் இருக்கு. இங்க Ki கரைசல் இருக்கு. I- வந்து H2O2 அமில ஊடகத்துல I2 ஆக ஒட்சியேற்று தான் H2O ஆக தாழ்த்தப்படும். அவ இதோடையும் தாக்கம். இது உங்களுக்கு பல தடவைகள் எஸ்ஏ செய்யும் போது பார்த்திருக்கலாம். கார ஊடகத்துல H2O2 என்ன செய்யுதுன்னு சொன்னால் இதை ஒட்சியேற்றி CrO4 2- ஆக வரும். அப்ப உங்களுக்கு பச்சை நிற கரைசல் வந்து மஞ்சளாக மாறும். பச்சை நிற கரைசல் மஞ்சள் நிற கரைசலாக வரும். பல தடவைகள் பார்த்துக்கலாம். அப்ப இப்ப பிரச்சனை என்னன்னா MnO2ஓட H2O2க்கு தாக்கம் இருக்குதா என்பதான் இப்ப கேள்வி. நான் உங்களுக்கு இதை பற்றி கதைச்சிருக்கிறேன். நாங்கள் KMnO4ல இருந்து K2MnO4 எடுத்திருக்கிறோம். அதற்கு NaOH பயன்படுத்தியிருக்கோம். அந்த K2MnO4க்கு H2O2 பயன்படுத்தி MnO2 எடுத்திருக்கோம். அந்த MnO2க்கு HCl பயன்படுத்தி Mn2+ எடுத்திருக்கோம். Mn மாறுபட்ட ஒட்சியேட்டன்களை நாங்கள் பரிசோதனை வாயிலாக பார்க்கும்போது இந்த மாதிரி பரிசோதனை செய்யும். அப்ப இங்க H2O2 சேர்க்கும் போது MnO2 வருமானா MnO2க்கும் H2O2க்கும் மேலதிக தாக்கம் இருந்தால் தாக்க வேண்டியதான். ஏன் பேர் HCl சேர்க்க வேண்டும்? அதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கார அல்லது நடுநில ஊடகத்துல MnO2 உறுதியானது. இது தாழ்த்தப்படாது. H2O2க்கும் இதுக்கும் தாக்கம் இல்லை. இது அமில ஊடகமாக இருந்தால் தாக்கும். MnO2க்கு H+ H2O2 போட்டால் தாக்கம் இருக்கு. அமில ஊடகத்துல H2O2ஓட MnO2 தாக்கும். ஆனா கார அல்லது நடுநில ஊடகத்துல இதுக்கு தாக்கம் இல்லை. அதனால உங்களுக்கு இதுல பொருத்தமான விட MnO2. இந்த தகவலை நீங்கள் இதுல உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். மற்ற விடைகள் எல்லாத்திலையும் H2O2 தாக்கும். சரிதானே? கார அல்லது நடுநில ஊடகத்துல MnO2 உறுதியானது. ஆகவே MnO2க்கு H2O2ஓட தாக்கம் இல்லை. அமில ஊடகம் இருந்தால் தாக்கும். அமில ஊடகம் இருந்தால் தாக்கம். அடுத்த பாருங்க. பின்வரும் 3D உலோகங்களில் இது 63வது கேள்வி. பின்வரும் 3D உலோகங்களில் எது தரநிலையில் சோடியற்ற இலத்திரன்களை மிக உயர்ந்த எண்ணிக்கையில் கொண்டுள்ளதுன்னு சொல்லி. ஆகவே இலத்திரன் நிலையமைப்பு உங்களுக்கு அனுபவ ரீதியாக இருந்தால் நீங்கள் இந்த கேள்விக்கு மினக்கட தேவையில்லை, உடனடியாகவே முடிவெடுக்கலாம். சரிதான்? இந்த கேள்விக்காக நீங்கள் மினக்கட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியும், இந்த அசாதாரண இலத்திரன் நிலையமைப்பு குரோமியமும் செப்பும் அதிக எண்ணிக்கையான சோடியற்ற இலத்திரன்களை கொண்டிருக்கிற மூலகம் குரோமியம் 4s1 3d5. குரோமியத்துக்கு அடுத்துள்ள மூலகம் மேங்கனீஸ், அதுக்கு வந்து 4s2 3d5.
மிக அதி உயர்வான இலத்திரங்களை கொண்ட மூலகம் சோடியத்தை இலத்திரனை கொண்ட 3D தொகுப்பு மூலகம் வந்து குரோமியம். அதற்கு அடுத்தபடியாக இருக்கிறது மேங்கனீஸ். ஏனையவற்றுக்கு நீங்கள் செக் பண்ணினா உங்களுக்கு புரியும். இரும்புக்கு வந்து 4s2 சரிதானே 3d6. ஆகவே இரும்புல வந்து 3d6 வரும். அப்ப சோடியற்ற இலத்திரங்கள் என்று வரும்போது 4 தான் வரும். ஏன் டி இலத்திரன் 6 இருக்கு. அப்ப 5 ஒரு திசையில இருக்கு, இன்னொன்று இருக்கு. அப்ப இந்த 4 தான் சோடியற்ற இலத்திரன். அப்ப மேங்கனீஸ்ல 5 வரும். ஆகவே மேங்கனீஸ் இருக்க இரும்பு ஒருபடியாக வராது. அடுத்தது சட்டன். சட்டன்ல சோடியற்ற இலத்திரனே இல்ல. சட்டன் வந்து 4s2 3d10. அப்ப சட்டன் வந்து 4s2 இலத்திரனையே கொண்டிருப்பது, சாரி சோடியாக்கப்படாத இலத்திரனையே கொண்டிருக்காது. ஸ்கண்டியத்துல ஒரே சோடியற்ற இலத்திரன் இருக்கு 4s2 3d1. ஆகவே ஸ்கண்டியாவும் வராது. செப்பிலையும் ஒரே இலத்திரன் தான் இருக்கு சோடியத்தில் 4s1 3d10. இருக்கிறதுக்குள்ள மிக பொருத்தமான விட வந்து மேங்கனீஸ். மேங்கனீஸுக்கு 5 சோடியாக்கப்படாத இலத்திரன் இருக்கு. ஆனா உண்மையில 3D தொடர்ல அதிக எண்ணிக்கையான சோடியாக்கப்படாத இலத்திரனை கொண்ட மூலகம் குரோமியம். குரோமியம் அசாதாரண இலத்திரன் நிலை அமைப்பு குறிக்கிறது. இதுல குரோமியம் இல்லாதால விட வந்து மேங்கனீஸ். உப்பு எக்ஸ். உப்பு எக்ஸ் நீரில் கரைந்து பச்சை நிற கரைசலை தருதான். இப்ப விடைகளை வச்சிருந்தோம்னு சொன்னால் வெட்ட சுகமா இருக்கு. Na2+, Cu2+, CO2+, Saturn2+, Mn2+. இதான் விடைகள். அப்ப உப்பு நீர்ல கரைக்கப்படும் போது பச்சை நிற கரைசலை தருது. அப்ப நீர்க்கரைசல்ல Cu2+ வந்து நீல நிறம். ஆகவே Cu2+ கட்டினாக கொண்ட உப்பு இல்லை. Cobalt2+ வந்து மென்சிவப்பு. அப்ப இவரும் இந்த விடைக்கு பொருத்த பாடில்லை. Saturn2+ இந்த நீர்க்கரைசல் நிறமற்றது. ஆகவே இவரும் இல்லை. Mn2+ வந்து மென்சிவப்பு. அப்ப இவரும் இல்லை. பச்சை நிற கரைசலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் Na2+ நீர்க்கரைசல். Fe2+க்கும் பச்சை இருக்கு. ஆனா இங்க Fe2+ தரப்படைத்த. பாருங்க, நீர்ல கரைந்து பச்சை நிற கரைசலை தருகின்றது. எக்ஸின் கரைசலுக்கு கார ஊடகத்தில் H2S செலுத்த கரிய நிற வீழ்வடிவு தரும். இங்க முதலாவது தகவல்ல இருந்தே விடைக்கு வந்துட்டோம். Na2+க்கு H2S சேர்த்தால் NaS கருப்பு வீழ்வடிவா. இதுல இதுவும் கருப்பு வீழ்வடிதான், இதுவும் கருப்பு வீழ்வடிதான். சரிதா? அப்ப கருப்பு வீழ்வடிவை வச்சு ஒண்ணு இப்படி இருக்கிறது. ஆனா நீர்க்கரசல இருக்கிற பச்சை நிறத்தை வச்சு 5ல் ஒரு விட தெளிவா வெளியில வரும். சரிதா? 65வது கேள்வி. எக்ஸ் என்னும் மூலகம் 3D தொகுப்புக்குரியது. ஸ்கண்டியம் தொடக்கம் சட்டன் வரி. அது பின்வரும் இயல்புகளை காட்டுகின்றது. நம்ம விடைகளை முதல் வச்சுக் கொள்வோம். என்று சொன்னால் கெஸ் பண்றதை விட இருக்கிற விடைகள்ல இருந்து தவிர்த்து கொள்ளலாம். அந்த விடைகளை தவிர்த்து கொள்ளலாம். முதலாவது விடை 65க்கு சட்டன், இரண்டாவது விடை Fe, மூன்றாவது செப்பு, நாலாவது கோபால்ட் CO கேபிட்டலோ போட்டிருக்கு, அஞ்சாவது விடை நிக்கல். சரி, எக்ஸ் என்னும் மூலகம் 3D தொகுப்புக்குரியது. அது பின்வரும் இயல்புகளை காட்டுகின்றது. இந்த 5 மூலகத்தில் யாருன்றதை கண்டுபிடிக்கணும். 3D தொகுப்பு மூலகங்களில் 2ஆம் அயனாக்கல் சக்தி உயர்ந்தது. உங்களுக்கு தெரியும் 4s2 3d10 என்று சொல்லப்படும் இந்த எலக்ட்ரான் நிலையமைப்பில சட்டன் இருக்கிறதால முதலாம் அயனாக்கல் சக்தி மிகவும் கூடிய மூலகம் சட்டன். 4s1 3d10 என்ற எலக்ட்ரான் நிலையப்பில செப்பு இருக்கிறதால ஒரு எலக்ட்ரானை இழந்ததும் Cu+ வந்து மிக உறுதியடையும் 3d10 ஆக இருக்கு.
மூன்றாவது பிரதான சக்தி மட்டும் பூரண நிறமில் காணப்படும். அப்ப 3D தொகுப்பு மூலங்கள் 2ஆம் அயனாக்கல் சக்தி உயர்ந்ததுன்னு சொன்னால் செப்புக்கு தான் 2ஆம் அயனாக்கல் சக்தி உயர்வு, சட்டனுக்கு 1ஆம் அயனாக்கல் சக்தி உயர்வு. ஆனா 4s1 இலத்திரன் வந்தால் இலகுவாக 2வது இலத்திரன்கள் வந்து உறுதியடையும். 2ஆம் அயனாக்கல் சக்தி மிகவும் உயர்ந்தது Cu, செப்பு தான். சரியா? அப்ப செப்புக்கு தான் 2ஆம் அயனாக்கல் சக்தி I2 வந்து மிகவும் உயர்வு. உங்களுக்கு 3D தொகுப்புலங்கள் 2ஆம் அயனாக்கல் உயர்ந்தது என்றதை வச்சுக்கொண்டு நீங்கள் ஓரளவுக்கு யோசிக்கலாம் செப்பு தான் சொல்லி. X+ அயன் உருவாகும் சேர்வுகள் பொதுவாக நிறமற்றவை என்று சொல்லியிருக்கு. அவ சரிதானே. Cu+ வந்து D10 இலத்திரன் நிலையில் இருக்கிறதால இவற்றின் நீர்க்கரசல்கள் நிறம் இல்லாமல் இருக்கு. எல்லாம் அப்படி என்று சொல்லலாது. ஏன் Cu2O இருக்குதானே சங்கட்டிச்சு, Cu2O சங்கட்டிச்சு தான். சரி, அப்ப அதுல என்ன சொல்றோம், Cu2O வந்து சங்கட்டிச்சோம். எல்லாம் என்று சொல்லல, அது பொதுவாக Cu+ இந்த சேர்வுகள் நிறமற்றவையாக இருக்கு. கவனிங்க, அந்த MnO2 கேள்வியில மேல சொல்லப்பட்டிருக்குது H2O2 ரசாயன மாற்றம் எதனையும் காட்டாதுன்னு சொல்லு. H2O2 ரசாயன மாற்றம் எதனையும் காட்டாதுட்டு கீழே விட MnO2 தான் இருக்கு. அப்ப MnO2 திண்மம் சொல்லி இருக்கு. அது அமில ஊடகமோ கார ஊடகமோ சொல்லல. அமில ஊடகம் என்று சொன்ன ஒரு விட இங்க இருக்குது. 3வது விடையில் ஐதான் H2SO ஒரு KI கரைசல் சொல்ல. அப்ப ஒன்றுமே சொல்லல என்று சொன்னால் நடுநில ஊடகம் என்று பொருள்படுத்தாங்க. கார ஊடகம் என்று சொல்லல, ஆனா ஒன்றுமே சொல்லல. ஆகவே MnO2 அப்ப H2O2க்கு MnO2 தாக்கம் இருக்கா? இல்ல. ஏனென்று சொன்னால் அமில ஊடகம் இருந்தால் தான் தாக்கம் நடக்கும். அமில ஊடகம் குறிப்பிடப்படையில தானே, ஆகவே தாக்கம் இல்லை. மற்ற விடைகள் எல்லாம் சாதாரணமாகவே நடைபெறக்கூடியதாக இருந்தாலும் இதுக்கு மட்டும் சாதாரணமாக நடக்காது. காரணம் ஊடகம் பிரச்சனையாக இருக்கு. அறுபத்தாறாவது கல்வியும் இருக்குதா? அதுல நீர் 66வது கல்வியும் இருக்குதா? இல்ல 65 முடிஞ்சுதா? சரி, இதுல ஒரு கேள்வி இருக்கும், கவனிங்க. CrCl2 NH3 4 times Cl minus. இந்த சிக்கல் சேர்வை தொடர்பாக சரியான கூற்று என்று கேட்டிருக்கு. முதல்ல இது ஒரு சிக்கல் கட்டியனை வழிய அந்நியனை கொண்ட ஒரு அயன் சேர்வு. சரியா? முதலாவது கூற்று IUPAC பெயர். முதல்ல என்ன செய்யணும்? வினைகளை பார்க்கணும். இதுல 2 Cl மைனஸ் இருக்கு, இதுல 4 NH3 இருக்கு. இது குளோரிடோ, இது அமைன். ஆகவே முதல்ல அமைன் எழுதப்பட வரும். அப்ப டெட்ரா அமைன் டைக்ளோரிடோ இது சிக்கல் கட்டிய பகுதியாக வர்றதால குரோமியம் oxygen 3. இதுல 2 மைனஸ் இருக்கு, இதுல ஒரு பிளஸ் இருக்கு. ஆகவே 3 இடைவெளி விட்டு வெளியே அந்நிய பகுதி. ஆகவே குளோரைட் என்று முடியும். இங்க தொடங்கினதுல இருந்து முடியும் வரைக்கும் சிமோல் எழுத்தில் எழுதப்படும். இதுக்கிடையில எந்த இடைவெளியும் வராது. இதுல ஒரு இடைவெளி விடப்படும். அங்கால அந்நிய என்ற பேர்
என்ன எழுதி இருக்கிறோம்? கேபிட்டல் டி போட்டிருக்கிறோம் முதலாவது விஷயம். ரெண்டாவதுல டைக்ளோரிடோ குளோரோவுக்கு இடைவெளி விடப்பட்டிருக்கு. சரி, பழைய சிலபஸ்ல குளோரோன்னு எழுதலாம் என்றால் இடைவெளி விட்டது போல குரோமியத்துக்கு +1 என்று சொல்லியிருக்கோம், ஒட்சியேற்ற நிலை விட. ஆகவே முதலாவது தவறானது. இங்கு குரோமியத்தின் இணைப்பு எண் 5 ஆகும். இணைப்பு எண் என்பது ஈதர் பிணைப்புகள் எண்ணிக்கை என்று சொன்னால் இதெல்லாம் ஒரு மூலக்கூறு அல்லது அயன் ஒரு ஈதல் பிணைப்பை தோற்றுவிப்பதால இணைகள் எண்ணிக்கை இணைப்பு எண்ணுக்கு சமனாக இருக்கும் என்று சொல்லியிருக்கு. எங்களோட சிலபஸ்ல அநேகமாக அதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட ஈதல் பிணைப்பை வழங்கக்கூடிய சேர்வுகளும் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லி EDTA என்று ஒன்று இருக்கு. அப்படிதான். முதலாவது விஷயம் IUPAC பெயர். குரோமியத்தின் இணைப்பு எண் இதுல 2 இதுல 4, அப்ப மொத்தம் 6. இணைகள் எண்ணிக்கை என்று யோசிச்சாங்க, ஈதல் பிணைப்புகள் எண்ணிக்கை என்று யோசிச்சாங்க. உண்மையில ஈதல் பிணைப்புகள் எண்ணிக்கை தான் கவுண்ட் பண்ணப்பட வரும். நான் தியரியில உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். ஆகவே 5 என்று சொன்னதால இந்த 2வது கூட்டு தவறு. இங்க ஈதல் பிணைப்புகளும் பங்கிட்டு பிணைப்புகளும் மட்டும் காணப்படுகிறன்னு சொல்லி இருக்கு. ஒரு கவனிச்சு கொள்ளணும். இந்த மைய அணு குரோமியத்தோட 2 குளோரின் Cl- ஈதல் பிணைப்புல இருக்கு. சரிதான், 2 மைனஸ் ஈதல் பிணைப்புல இருக்கு Cl-. 4 NH3 ஈதல் பிணைப்புல இருக்கு. ஒரு NH3ல பங்கிட்டு பிணைப்பு இருக்கு. ஒரு கட்டியனுக்கும் இந்த அந்நியனுக்கும் இடையில ஒரு அயன் பிணைப்பு இருக்கு. அப்ப தரப்பட்ட இந்த மூலக்கூறுல ஈதல் பிணைப்புகளும் பங்கிட்டு பிணைப்புகளும் மட்டும் காணப்படுகிறது தவறு. இந்த சிக்கல் கட்டியனுக்கும் வெளியே அந்நியனுக்கும் இடையில அயன் பிணைப்பு காணப்படுது. ஆகவே 2வது 3வது விடயம் தவறாக அமைக்கும். இது நீர் ஈய அசட்டேட் கரைசலை வீழ்வடிவை தரும் என்று சொல்லியிருக்கு. ஏன்? இது அயன் சேர்வை. இந்த Cl வீழ்வடிவை தராது. அதை நீங்க விளங்கணும். இது ஈதல் பங்கிட்டு பிணைப்பால் இணைக்கப்பட்டிருக்கு. இது வீழ்வடிவை தராது. ஆனால் இது வெளியில வருது. இதை நாங்கள் நீர்ல கரைச்சால் CrCl2 NH3 4 times பிளஸ் என்றும் Cl- என்றும் இது அயனாக்கம் அடையும். ஆகவே ஈய அசட்டேட் Pb2+ சேர்த்தோமாக இருந்தால் இந்த Cl- என்ன செய்யும்? அதோடு சேர்ந்து PbCl2 வீழ்வடிவை தரும். இது நீர் ஈய அசட்டேட் கரைசல் வீழ்வடிவை தரும் என்ப கூட்டு மட்டும் சரியாக இருக்கும். இதற்கு செறிந்த HCl இட்டு புறப்படும் CrCl4- மஞ்சள் நிறமுறை என்று சொல்லியிருக்கு. பழைய சிலபஸ்ல உங்களுக்கு சொல்லி இருக்கோம். இது செறிந்த HCl-ஓட சிக்கலாயினை தோற்றுவிக்கக்கூடியது CrCl4 என்று இருக்கு. அப்ப இதுல ஒட்சியேட்டர் பிளஸ் மைனஸ் இருக்கும். ஆனா இப்ப இதை 4 எழுத வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். Cl6 இதுக்கு 3, இதுக்கு சாய 3, அப்ப 3 மைனஸ் நிகரேற்றம் 3 மைனஸ் இருக்கு. CrCl4 மைனஸ். அப்ப இந்த சிக்கல் அமோனியாவோட இதுக்கு மஞ்சள் நிறம், HCl-ஓட இதுக்கு நீல நிறம். இதை குறிப்பிட்டாலும் இதை குறிப்பிட்டாலும் நீலம் தான். சரிதான். உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கு? மஞ்சள் நிற முடியாதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப 4வது விடை பொருத்தப்பாடுடைய காரணம் ஈய அசட்டேட் கரைசலுடன் வீழ்வடிவை தரும். இந்த எளிய கட்டியன் சிக்கல் கட்டியன் எளிய அந்நியன் இல்ல, எளிய அந்நியன் Cl-. அப்ப இது என்ன செய்யும் சொன்னால் Pb2+ஓட PbCl2 வீழ்வடிவை தரும். 4வது விட மட்டும் இதுக்கு பொருத்தப்பாடுடைய இருக்கு. இந்த
கூட்டுக்கல்வியில் இருக்க பாருங்க, இதுல சில விடைகள் மாறி தவறுதலா போடப்பட்டிருக்கு. இனி வைக்கிற எக்ஸாம்ல ஆன்சர் கீ கொடுக்கும் போது முழு விடைகளையும் தவறாக கொடுத்து விடும். எல்லா விடைகளையும் தவறாக கொடுத்து விட்டால் விடையே என்னன்னு தெரியாத ஜீவராசி என்ன செய்யும்? ஆன்சர் கீ கொடுத்துட்டு விடையை நோட் பண்ணி போட்டு அடுத்த திருப்பி வந்து என்ற வண்டி 100 மார்க்ஸ் எடுக்கும். அந்த 100 மார்க்ஸ் கிடைக்காது. அப்படி 100 மார்க்ஸ் காட்டுற புல்லுருவிக்கு கடைசியில 0 மார்க்ஸ் தான் வரும். எல்லா விடைக்கும் தவறாக தெரிவு செய்து விட்டு. சரியா? கூட்டுக்கல்வி இருக்க கவனிக்கும். முதலாவது கூட்டு Fe2+ அயனாரியை விட Fe3+ அயனாரி குறைவுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். வலுவள ஓட்டு இலத்திரனை வந்து உள்நோக்கி இழுப்பதன் மூலம் அணுவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆரை ஒன்று காணப்படுது. அது வலிமையாக இழுக்க இந்த இட்டோடு என்ன செய்யணும்? உள்ளுக்குள்ள வரும். இதுதான் எங்க நடக்குன்னா ஆவர்த்தனத்தின் வழியே நடக்குது. ஆவர்த்தனத்தின் வழியே நடக்கிற இது ஆவர்த்தனத்தின் வழி கருவேற்றம் அதிகரிக்கிறதால இது வந்து சாத்தியப்படுது. வலிமையாக இழுக்க ஆரை வந்து குறையும். அப்ப உங்களுக்கு திட்டமான ஓடுகள் அல்ல, நிலையான ஓடுகள் அல்ல, பிளெக்சிபிளானது. சரியா? இழுத்தா இழுவடும், தள்ளினா வெளியில போகும். இதான் இந்த அணுவினுடைய ஆறு ஓபிட்டல் பிரதான சக்தி வட்டங்களை நாங்கள் இப்படிதான் வகைப்படுத்தி கொள்றோம். அப்ப Fe2+ அயனாரியை விட Fe3+ அயனாரை குறைவாக சொல்லி உங்களுக்கு பலவள ஓட்டில இருக்கிற இலத்திரன் எண்ணிக்கை குறையும் போது இந்த பயன்பாடு கருவேற்றம் அதிகரிக்கிறதால உங்களுக்கு அணு ஆரை வந்து குறையும். அணுவினுடைய ஆரையை விட அயனினுடைய ஆரை வந்து குறைவாக இருக்கு. அதுலயும் +2 Fe2+ ஆரையை விட Fe3+ ஆரை இன்னும் குறைவாக இருக்கும். ஆரை வந்து Fe2+ நடுநிலை அணுக்களுடைய ஆரையை விட கெட்டியனுடைய ஆரை குறைவுதான். அதே மாதிரி கெட்டியனுடைய ஏற்றம் அதிகரிக்க ஆரை வந்து இன்னும் குறைஞ்சோடு போகும். உங்களுக்கு இதுல இருந்து நீங்கள் இதை விளங்கிக் கொள்ளும். அப்ப முதலாவது கூட்டு சரி. முதலாவது கூட்டு வந்து சரி. Fe2+ கருவேற்றத்தை விட Fe3+ கருவேற்றம் உயர்வாகும் சொல்லி இது சடாரண்டு சில பேரை குழப்பம். இதோட இது கருவேற்றம் கூடன்னு சொல்லி பயன்பாடு கருவேற்றம் கூடன்னு சொன்னால் இந்த கூட்டு சரி விளக்கமாக இருக்கும்படி ஒன்றாக இருக்கும். Fe2+ அணுகாரியை விட Fe2+ அணுகாரியை விட Fe3+ அயனாரை குறைவு என்பது சரி. இங்க பயன்பாடு கருவேற்றம் கூட என்று சொல்லி இருந்தால் விளக்கமாக அமையும்படி ஒன்றாக கொடுக்கப்பட்டார். ஆனா என்ன சொல்லி இருக்கிறோம்? கருவேற்றம் என்று சொல்லி கருவேற்றம் என்று சொல்லி அதாவது Fe2+ கருவேற்றத்தை விட Fe2+ கருவேற்றத்துக்கு உயர்வு சொல்லி கருவேற்றம் என்பது கருவின் புரோத்தன்கள் எண்ணிக்கை தான் கருவேற்றம். கருவில இருக்கிற புரோத்தன்கள் எண்ணிக்கை தான் கருவேற்றம். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு மூலகம் இலத்திரன்களை இழக்கிறதால கருவில இருக்கிற புரோத்தன்கள் எண்ணிக்கை மாறுதான். இது அந்நியனா வரலாம் அல்லது கட்டியனா வரலாம். அங்க புரோத்தன் எண்ணிக்கையில மாற்றம் ஏற்படாது. வலுவள ஓட்டுல இருக்கிற இலத்திரன் எண்ணிக்கை மாறுறதால இது வந்து மாறும். ஆகவே கரு ஏற்றம் கவனமா வாசி. கரு ஏற்றம் Fe2+ விட Fe3+ உயர்வு என்று சொல்லி இருக்கு. இங்க இருந்த புரோத்தன்கள் எண்ணிக்கை 26 என்று சொன்னால் அதே புரோத்தன் எண்ணிக்கை தான் அணுவிலையும் இருந்தது, அயன்லையும் இருந்தது, எந்த அயன்லையும் இருக்கு. ஆகவே நீங்கள் கருவேற்றத்திற்கும் பயன்படு கருவேற்றத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை வழங்கிக் கொள்ளணும். கருவேற்றம் என்பது கருவில உள்ள நீரேற்றங்கள்ட்ட கூட்டுத்தொகை. நீங்க புரோத்தன் மட்டுமல்ல அடிப்படை துணைக்கைகளும் சில நீரேற்றப்பட்டவை, அதைத்தான் நாங்கள் கருவேற்றம் சொல்லி. Fe2+ கருவேற்றத்தை விட Fe3+ கருவேற்றம் உயர்வாகும் சொல்லி கருவேற்றம் எல்லாருக்கும் உண்டு 26 உயர்வாகும் சொன்னதால இந்த கூட்டு முற்றாக தவறான. முதலாவது விட வந்து சரி, இரண்டாவது விட தவறு, ஆகவே மூன்றாவது விட தெரிவு செய்து கொள்ளலாம்.
சாரி, உங்களுக்கு முதலாவது Fe2+ அயனாரை விட Fe3+ அயனாரை குறையும். அது சரி. ஆனா அந்த கருவேற்றம் கூடன்றது பிள்ளை. கருவேற்றம் ஒரு நாளும் என்ன செய்யாது, மாறாது. அயனுக்கும் அணுவுக்கும் கருவேற்றம் மாறாது. அது புரோத்தன் எண்ணிக்கை தான். அவை முதலாவது கூட்டு சரி, இரண்டாவது கூட்டு பிள்ளை, அப்ப மூன்றாவது விட. இரண்டாவதுல SO2 வாயுவினையும் CO2 வாயுவினையும் வேறுபடுத்த சுண்ணாம்பு நீரை பயன்படுத்த முடியும் என்று சொல்லி, SO2 வாயுவையும் CO2 வாயுவை வேறுபடுத்த சுண்ணாம்பு நீரை பயன்படுத்த முடியும். அப்ப சுண்ணாம்பு நீரு கூடாக அதுல வந்து என்னண்டா, கருவேற்றம் பயன்படு கருவேற்றம் வேற வேற. அதை நீங்க முதல் விளங்க. கருவேற்றம் என்பது கருவில உள்ள புரோத்தன் எண்ணிக்கை தான் கருவேற்றம் என்று சொல்றது. பயன்படு கருவேற்றம் என்றது என்ன, வலுவள ஓட்டு இலத்திரன் மீது கரு செலுத்துற செல்வாக்கு. கருவேற்றத்தில இருந்து திரையிடல் விளைவை கழிக்க வாரதான் பயன்படு கருவேற்றம். சட் என்பது கருவேற்றம் என்று சொன்னால் பயன்படு கருவேற்றம் சட் எஃபெக்ட் என்பது திரையிடல் விளைவு ஒன்று இருக்குதான், அதை கழிச்சு வார பெருமானம் தான் பயன்படு கருவேற்றம். அதுதான் இந்த பாஸ்பேபிள் அடிக்கடி கேள்வி கேட்டு கொண்டிருக்காங்க. 2015 ஒரு MCக்கு கேள்வி கேட்டிருக்கான். லிதியத்தின் வலுவள ஓட்டிலத்திறன் உணர்கின்ற கருவேற்றம் பயன்படு கருவேற்றம் கருவேற்றத்தை விட குறைவென்று சொல்லியிருக்காங்க. அப்ப அது சரி. லிதியத்தின் வலுவள ஓட்டிலத்திறன் உணர்கின்ற கருவேற்றம் பயன்படு கருவேற்றம் கருவேற்றத்தை விட குறை என்றால் அது சரி. 2017 அதே கேள்வி போட்டிருக்கான். சோடியத்தின் வலுவள ஓட்டு இலத்திரன் உணர்கின்ற பயன்படு கருவேற்றம் கருவேற்றத்தை விட குறைவு. சரிதான். அவர் 2020 ஒரு MCக்கு போட்டிருக்கான். ஹீலியத்தின் வலுவள ஓட்டு இலத்திரன் உணர்கின்ற கருவேற்றத்தை விட குறைவு என்று சொல்லி. அப்ப இந்த ஐதரசனுக்கு மட்டும் ஒரே ஒரு இலத்திரன் இருக்கு. கருவேற்றமும் பயன்படு கருவேற்றம் ஒன்றுக்கு ஒன்று சமனாக இருக்கு. இதுதான் இந்த ஆவர்த்தன அட்டவணையில இருக்கிற மூலகத்தின் எக்ஸப்ஷன். அப்ப ஐதரசனுக்கு மட்டும்தான் எக்ஸப்ஷன். காரணம் என்னன்னு சொன்னா, ஐதரசன் வலுவள ஒன்றுல ஒரே ஒரு இலத்திரன் இருக்கு. அப்ப கரு நேரடியாக அந்த இலத்திரன் என்ன செய்யும், கவரும். அப்ப கருவேற்றமும் பயன்படு கருவேற்றமும் ஐதரசனுக்கு தான் ஜவனா இருக்கு. ஏனைய மூலகங்கள் யாவும் ஹீலியத்துக்கு கூட கருவேற்றம் விட பயன்படு கருவேற்றம் சற்று குறைவாகத்தான் இருக்கும். காரணம் வந்து ஹீலியத்தின் வலுவள ஓட்டுல 2 இலத்திரன் இருக்கு. அப்போ ஒத்த ஏற்றங்கள் ஒன்று தள்ளுறதால என்ன செய்யும், கரு உள்ளவர்களுக்கு இந்த இலத்திரன் வெளியில தான். ஆகவே இது வந்து கருவேற்றத்தை விட குறைஞ்ச ஒரு ஏற்றத்தை தான் உணரும். அந்த வலுவள ஓட்டு இலத்திரன் உணர்கின்ற ஏற்றத்தை தான் பயன்படு கருவேற்றம் என்று சொல்றோம். அப்ப நீங்கள் Fe எடுத்தால் Fe கருவில எவ்வளவு இருக்கு, 26 புரோத்தன் இருக்கு. அது 2 இலத்திரன்கள் இழந்தா அப்புறம் எவ்வளவு இருக்கு, இப்பவும் 26 தான் இருக்கு. 3 இலத்திரன்கள் இழந்தாலும் எவ்வளவு இருக்கு, 26 தான் இருக்கு. அப்ப என்ன செய்யாது, கருவேற்றம் மாறாது. பயன்படு கருவேற்றம் அதிகரிக்கும் அப்படி சொல்லலாம். வலுவள ஓட்டுல இலத்திரன் எண்ணிக்கை குறைகிறதால பயன்படு கருவேற்றம் அதிகரிக்கும். அதனாலதான் இந்த அயனார குறைகிறது.
சரி, அடுத்த வழியை பாருங்க. SO2 CO2 இந்த ரெண்டையும் சுண்ணாம்பு நீர் கூட செலுத்தும் போது SO2 CO2 ரெண்டையும் சுண்ணாம்பு நீர் கூட செலுத்தும் போது கார்பனேட்டும் சல்பைட்டும் வரும். சரியா? கல்சியம் கார்பனேட்டும் கால்சியம் சல்பைடும் வரும். இதுல உங்களுக்கு திருப்பி திருப்பி நான் பல தடவை சொல்லியிருக்கேன், SO2 மிகையாக செலுத்தினால் அங்க இரு சல்பைட் தோன்றாது. ஆகவே வெள்ளை உள்வடிவு அப்படியே இருக்கும், பால் நிறம் தொடர்ந்து இருக்கும். இதுவும் பால் நிறம் தான், இதுவும் பால் நிறம் தான். ஆனால் CO2 செலுத்தினமாக இருந்தால் அது இருகார்பனேட்டாக மாறும். கால்சியம் இருகார்பனேட் நீர்ல நன்றாக கரையக்கூடியது, நிறமற்றது. அதான் நாங்கள் CO2 உறுதிப்பாட்டு சோதனை சொல்லும் போது தொடர்ந்து செலுத்த பால் நிறம் தோன்றினால் சொல்லியிருக்கு. பால் நிறம் தோன்றது CO2 அல்ல, அது SO2க்கும் பால் நிறம் வரும். தொடர்ந்து செலுத்தும் போது பால் நிறம் நீங்கினால்தான் அது CO2. ஆகவே SO2 CO2 வேறுபடுத்துவதற்கு சுண்ணாம்பு நீரை பயன்படுத்த முடியும். SO2 CO2 வேறுபடுத்த சுண்ணாம்பு நீரை பயன்படுத்த முடியும். அதனால இரண்டாவது கூட்டு சொல்லி இருக்கு. அப்ப முடியும் என்ற கூட்டு சரி. CO2 கேஸ் மட்டும் சுண்ணாம்பு நீருக்குள் மிகையாக செலுத்தின் பால் நிறம் தோன்றி மறையும் என்று சொல்லியிருக்கு. பால் நிறம் தோன்றி மறையும் என்பது திருப்பி நிறமற்ற கருத்து வருகிறது. ஆகவே இந்த ஒரு செயற்பாடு CO2க்கு தான் இருக்கு. அதனால இரண்டாவது கூட்டும் சரி, முதலாவது கூட்டும் இரண்டாவது கூட்டும் ஒன்று ஒன்று விளக்குது. ஏனென்றால் அந்த இரண்டாவது சொல்லப்பட்ட விஷயத்தை அடிப்படையாக கொண்டுதான் SO2 CO2 நாங்கள் வேறுபடுத்தி அறிவிப்போம். ஆகவே இந்த கூட்டுக்களில் இரண்டாவதுக்கு விடை ஒன்று. அடுத்தது Cu2+ Na2+ என்று சொல்லப்படுகின்ற ரெண்டு கட்டியங்கள் இருக்கு. இப்ப என்னன்னா, இது பண்புறவப்பு கூட்டம் 2க்குரிய கட்டியன், இது 4க்குரிய கட்டியன். இந்த Cu2+ CuS வீழ்வடிவாவதற்கு குறைந்த செறிவுடைய S2- போதும். குறைந்த செறிவுடைய S2- போதும். Na2+ வீழ்வடிவாக வேணும் என்றால் அதிக S2- வேணும். இப்ப சாதாரணமாக சொல்லுவதாக இருந்தால் வேலைக்கு வருவதற்கு 2 பேர் இருக்கிறோம். ஒருவர் டிகிரி ஹோல்டர், இன்னொருவர் சாதாரணமாக உயர்தரம் படித்தவர் என்று வச்சு கொடுத்தோம். இவர் தன் டிகிரி கேட்ட சம்பளத்தை எதிர்பார்ப்பார், இவர் தன் படிப்பு கேட்ட சம்பளத்தை எதிர்பார்க்க வேண்டாம். சாதாரணமாக இவருடைய எதிர்பார்ப்பு சில நேரத்துல ஒரு 50,000 ரூபாய்க்கு மேல மாதம் தந்தால் தான் நான் வேலைக்கு இருப்பேன். இவர் யோசிப்பார், நான் படித்த படிப்புக்கு எனக்கு 50,000 தந்தாரு, எனக்கு ஒரு 25,000 தந்தாலே வேலைக்கு போவேன் என்று அவர் நினைப்பார். இவருடைய எதிர்பார்ப்பு குறைவு, இவருடைய எதிர்பார்ப்பு உயர்வு. ஆகவே ஒரு கம்பெனி வேலைக்கு ஆள் எடுக்கும் போது நான் 25,000 ரூபாய் தான் சம்பளமாக தருவேன் என்பதை அந்த வேலையை கொடுக்கிற நிறுவனம் தீர்மானிச்சதுன்னு சொன்னால் அந்த வேலைக்கு இவர் போக மாட்டார், இவர் போவார். சரிதானே? இப்ப ஒரு கம்பெனி இந்த 2 பேரும் நிக்கணும், வேலை கிடைக்கிற 2 பேர் நிக்கணும். வெளியில வந்த உடனுமே நான் 50,000 ரூபாய் வேலையாட்களுக்கு தருவேன் என்று சொன்னால் இவற்ற நிலப்பாடு என்னவா இருக்கும்னா கேள்வி. இவற்ற நிலப்பாடு என்ன? 25,000 ரூபாய் தந்தாதான் வேலைக்கு வருவேன் என்று வந்தவர் இப்ப என்ன மனநிலையில இருப்பார்? எனக்கு வேலை வேண்டாம் விட்டுட்டு போவாரா? கொஞ்சம் பிராக்டிகலா யோசிங்க. இப்ப இவருடைய எதிர்பார்ப்பு முதலே கொஞ்சமா இருந்தது, இவருடைய எதிர்பார்ப்பு உயர்வு. இவர் நிர்வாகம் 25,000 ரூபாவை சம்பளமாக தீர்மானித்தால் இவர் வேலைக்கு வருவார், இவர் வர மாட்டார். நிர்வாகம் வந்த உடனே 50,000 தரலாம் என்று சொன்னால் இவர் என்ன செய்வார் என்றதான் கேள்வி. இவர் என்ன செய்வார்? மிகவும் சந்தோஷமா வேலைக்கு ஓடிப்பார். அதுதான்டா இங்க Cu2+க்கும் Na2+க்கும் இருக்கிற வித்தியாசம். அமில ஊடகத்தில H2S நாங்கள் செலுத்தும் போது ஒரு கொஞ்சம் S2- தான் இருக்கும். அந்த கொஞ்சம் S2- Cu2+ என்ன செய்யும் என்றால் வீழ்வடிவை தரும். ஆனால் இவரை திருப்திப்படுத்த இவர் வீழ்வடிவு தர மாட்டார். அப்ப கார ஊடகத்தில் H2S செலுத்தும் போது S2- செறிவு அதிகரிக்கும். கார ஊடகத்தில் S2- செறிவு அதிகரிக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் இதே வீழ்வடிவாகும் என்றால் இவர் இன்னும் விரைவாக வீழ்வடிவாக. அப்ப கார ஊடகத்துல நாங்கள்
H2S வாயுவை செலுத்தினால் NaS வீழ்வடிவாகும் என்றால் CUS கட்டாயம் வீழ்வடி. 50,000 ரூபாய் தந்தாலே காணுமண்டி நினைக்கிற வேலைக்கு வருவாருன்னா அந்த சந்தர்ப்பத்தில் இவரும் என்ன செய்வார்? வேலைக்கு வருவார். சில பேர் என்ன செய்யறாங்க என்றால் இது அமில ஊடகத்துலதான் வீழ்வடிவாகும், இது கார ஊடகத்துல வீழ்வடிவாகும் விளக்கம் இல்லாமல் படித்துக் கொண்டிருக்கிறார். இது அமில ஊடகத்திலேயே வீழ்வடிவாகும், அப்படித்தான் இதை யோசிக்கணும். அமில ஊடகத்திலேயே வீழ்வடிவாகும் என்றால் கார ஊடகத்துல இன்னும் வீழ்வடிவாகும். காரணம் அதிக அளவு H2- விஷயத்தை சரியான முறையில விளங்கிக் கொள்ளும். அப்ப Cu2+ Na2+ அயன்கள் கொண்ட ஒரு நீர்க்கரசல் OH H2S உடன் பரிகரிக்கப்படுவதில் NaS மட்டும் வீழ்வடிவாகும் சொன்னால் நான் இப்ப சொன்ன மாதிரிதான் 50,000 ரூபாய் சொல்லி வேலையை கூலியை நிர்ணயித்தால் இவர் மட்டும்தான் வேலைக்கு வருவார், இவர் வரமாட்டார் என்ற மாதிரி மடமத்தனமா சொல்லி 25,000 தந்தாலே வருவர் என்று போனவர் 50,000 தந்தா இந்த வீட்டை போறார் இல்லத்தான். அப்ப இவரும் சேர்ந்துதான் வீழ்வடிவாகிறார். ஆகவே முதலாவது கூற்று பிழை. ஏன் இது மட்டும்தான் வீழ்வடிவாகும் சொல்லி அப்ப விட சரியென்று சொன்னாக்கள் ஒருக்கா யோசிச்சு கொள்ளுங்க. இந்த வேலை கதையை யோசிங்க. OH - H2S H2- சரி உயர்வாக காணப்படுவதால் தெளிவா தான் சொல்லிடுறோம். கார ஊடகத்தில் H2S H2- சரி உயர்வாக காணப்படுவதால் CUS வீழ்வடிவாக மாட்டாது. CUS வீழ்வடிவாக மாட்டாது. சரியோ? 50,000 ரூபாய் சம்பளம் பொக்கெட்டுக்குள்ள வச்சு கொண்டு போக பொக்கெட் அறுந்து போடும் 25,000 தந்தா தான் வேலைக்கு வர வேண்டாம் போறான் இல்லத்தானே. அப்ப கார ஊடகத்தில் என்றால் Cu2+ இன்னும் விரைவாக வீழ்வடிவாகும். ஆகவே 2 கூற்றுக்களும் தவறானவை. ரெண்டு கூட்டும் தவறானது என்றால் 5வது கூட இருந்தான். அடுத்த பாருங்க. Fe3+ இன் செறிவை சலிசிலிக் அமிலத்தை பயன்படுத்தி துணியலாம் என்று சொல்லி இருக்கு. இந்த சலிசிலிக் அமிலம் என்பது இதுதான் சலிசிலிக் அமிலம். வீசமானம் 1:1 இது ஒரு சிக்கல் சேர்வையை தோற்றுவிக்கும். இதை பற்றி நான் உங்களுக்கு Fe3+ சோதனையில தந்திருப்பேன் என்று நினைக்கிறேன். சரியா? பழைய சிலபஸ்ல இதுக்கு ஒரு பிரிட்டிக்கலே இருந்தது. இதுக்கு ஒரு சிக்கல் அயன் ஒன்று இருக்கு. இந்த OH இதுல OH இருக்க தனிச்சோடு ஈதல் பிணைப்பாளனை இது மைனஸ், இதுவும் ஈதல் பிணைப்பாளனை. அப்ப நாங்கள் விளைவுல ஏற்றத்தை போடுவோம். இதுல ஒரு மைனஸ்ல 3+ இல்ல 2+. இந்த சிக்கலினுடைய நிறம் ஊதா. இதை நாங்கள் வெவ்வேறு சரிவுகள்ல கலப்பதன் மூலம் என்ன செய்யலாம் சொன்னா நிறச்சரிவை அடிப்படையாக கொண்டு வீசமானது துணியலாம். அப்ப வீசமானவங்களுக்கு தெரியும்னா நிறச்சரிவு உயர்வான இடத்துல மட்டுமட்டாக தாக்கின மூளை கண்டுபிடிக்கலாம். இப்ப அந்த பிராக்டிகல் பெருசா குறைவு, ஆனாலும் தெரிஞ்சு வச்சிருந்தால் நல்லது. சரிங்களா? Fe3+க்கும் சலிசிலிக் அமிலம் என்பது சலிசிலிக் அமிலம் இதுதான். சிக்கல் ஊதா நிறம். அப்ப இந்த ஊதா நிறம் 2011 MCQ ஒரு கேள்வி இருக்கு. சில இதுல பீசமானத்தை செறிவை செண்டை பயன்படுத்தி துணியலாம் என்று சொல்லி நாங்கால சொல்லியிருக்கு. நிறம் ஒரு செறிவின் அளவுடன் சொல்லி அப்ப நிறச்செறிவை அடிப்படையாக வச்சு கொண்டுதான் நாங்கள் இந்த பீசமானத்தை அடிப்படையாக வச்சு செறிவை துணிவோம். அப்ப விளக்கம் உண்டாக கொடுக்கும். அந்த கேள்வியை தான் கொஞ்சம் மாத்தி இருக்கிறார்கள். கேள்வி Fe3+க்கும் சலிசிலிக் அமிலத்துக்குமான தாக்கத்துல இந்த மாதிரி ஊதா நிறம் தோன்றும். அப்ப இதை அடிப்படையாக கொண்டு என்ன செய்யலாம் என்று சொன்னால் சலிசிலிக் அமிலத்தை துணியலாம், சரிவா துணியலாம். இதுல சரிவா துணியலாம். சரியா? ஓகே. இப்ப அங்கால 2வது கூட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கு? Fe3+க்கும் HCN-, Fe3+க்கும் HCN-க்குமான தாக்கத்துல குருதி சிவப்பு நிறம் தோன்றும் என்று சொல்லியிருக்கு. சரிதானே? இது சரியோ புள்ளியோ? முதல்ல இது வீழ்வடிவு. குருதி சிவப்பு நிறம் தோன்றுமோ இல்லையோ? குருதி சிவப்பு நிறம் தோன்றும். ஆனால் இங்க சலிசிலிக் அமிலத்துக்கும் Fe3+க்கும் நிறஞ்சொலுக்கு சொரிவ பெரிய காய்ச்சிருக்கு. இங்க
எஸ்சிஎன் மைனஸுக்கும் இதை படிச்சோம். அப்ப ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? ഇതിന്റെ செறிவு துணியலாம் என்பதற்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்லையே. பாஸ் பேப்பர் கேள்வி எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா முதலாவது சரி இந்த கூட்டு தான் சொல்லப்பட்டிருக்கு. சலிசிலிக் அமிலத்தை பயன்படுத்தி Fe3+ இந்த செறிவை துணியலாம்னு சொல்லி அங்கால சொல்லி இருக்கு. இந்த ரெண்டுக்கும் இடையில தாக்கம் நடந்து உருவார நிறத்தின் செறிவு அதுல நிறம் வந்து செறிவுல தங்கி இருக்குன்னு சொல்லி அப்ப நிறச்சரிவை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால் இதை கணிக்க போறோம். ஆகவே அங்க விளக்கமா இருக்கும். இங்க இது வேறொரு சம்பந்தப்பட்ட தாக்கம், இது இன்னொரு தாக்கம், இதுக்கும் சரி இதுக்கும் சரி. ஆகவே விட ரெண்டு விளக்கம் வந்து இல்லை. சரியா? ரெண்டுக்கும் இடையில எந்த விதமான விளக்கமும் கிடையாது. சரியா? ரெண்டுக்கும் இடையில இந்த விளக்கத்தை நாங்கள் இதில் எதிர்பார்க்கலாம். ரெண்டும் சரிதானே, ரெண்டையும் புள்ளியான்னு சொல்லலாம். ஒரு செறிந்த HCl-உடன் MnO2-ஐ சேர்க்கும் போது குளோரின் வாயு வெளிவருகிறது சொல்லியிருக்கு. ஒரு செறிந்த HCl-உடன் MnO2-ஐ சேர்க்கும் போது குளோரின் வாயு உருவாகின்றது. இந்த பரிசோதனை நாங்கள் பார்த்திருக்கோம். MnO2க்கு HCl சேர்க்க Mn2+ வரும். சரிதானே? அப்ப இங்க Cl- வந்து Cl2 ஆக ஒட்சியேற்றப்படும். ஆகவே முதலாவது கூற்று சரி. முதலாவது கூற்று சரி. HCl ஆனது ஒரு ஒட்சியேற்றாக தாக்கலாம்னு சொல்லியிருக்கு. இதுல HCl என்னவா தொழிற்படுது? +4 ஒட்சியேற்ற நிலை இருக்கிற Mn 2+க்கு தாழ்த்துது. ஆகவே இதுல HCl இந்த தொழிற்பாடு வந்து தாழ்த்தி. இப்ப ரெண்டாவது கூட்டில என்ன சொல்லியிருக்கு? HCl ஒட்சியேற்றியாக தொழிற்படலாம் அப்படி சொல்லியிருக்கு. எந்த தாக்கவே தொடர்ல ஐதரசனுக்கு மேல உள்ள ஒரு உலோகத்தோட HCl தாக்கமடைய செய்தீங்கன்னு சொன்னால் அந்த சந்தர்ப்பத்துல இது என்னவா தொழிற்படும்? ஒட்சியேற்றியாக தொழிற்படும். இது பூச்சி ஒட்சியேற்ற நிலையில் இருக்க ஐதரசன் +2 ஒட்சியேற்றப்படும். +1 ஒட்சியேற்ற நிலையில் இருக்க ஐதரசன் 0க்கு தாழ்த்தப்படும். ஆகவே ஒட்சியேற்றியாக தொழிற்படலாம் என்ற கூற்று சரி. ஆனால் இதிலே ஒட்சியேற்றியாக அது தொழிற்படையில. இந்த தாக்கம் தாழ்த்தலுக்குரிய தாக்கம். ரெண்டு கூட்டும் சரி, விளக்கம் இல்லை. சரி. ஆகவே 5வதுக்கும் 2வது விட. வாராவது பார்ப்போம். கரைசல் ஒன்றில் உள்ள SO4 2- உறுதிப்படுத்த ஐதான HNO3 முன்னிலையில பேரியம் குளோரைட்டினை சேர்க்கிறேன் சொல்லியிருக்கு. உங்களுக்கு தெரியும் Ba2+ SO4 சேர்ந்து பேரியம் சல்பேட் வீழ்வடிவா. பேரியம் சல்பேட் வீழ்வடிவா. இந்த பேரியம் சல்பேட் அதாவது பேரியம் 2+ SO4 உருவாக்குன இந்த பேரியம் சல்பேட் செறிந்த HNO3 கரையாது. இந்த தாக்கம் SO4 ஒரு உறுதிப்பாட்டு சோதனை. அமில ஊடகத்துல வீழ்வடிவாகிறது. ஏன் கார்பனேட்டுகள், பாஸ்பேட்டுகள், ஆக்சலேட்டுகள், சல்பைட்டுகள் எல்லாம் அமில ஊடகம் சேர்க்க கரை. பேரியம் தோற்றுவிக்கின்ற வெள்ளை வீழ்வடிவுகளுக்குள்ள செறிந்த HNO3 கரையாத வெள்ளை வீழ்வடிவு பேரியம் சல்பேட். அதான் நாங்கள் உடனே அமில ஊடகத்தை பயன்படுத்துறாங்க SO4 உறுதிப்படுத்து. அப்ப கரைசல் ஒன்றில் உள்ள SO4 உறுதிப்படுத்த ஐதான HNO3 பேரியம் குளோரைடு பயன்படுத்தலாம். அது இந்த உறுதிப்பாடு சோதனை. இப்ப ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கு Ba2+ உப்புகளில் பேரியம் சல்பேட் மட்டும் ஐதான HNO3 கரைவதில்லை என்று சொல்லியிருக்கு. சரிதானே? அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதாலதான் நாங்கள் என்ன செய்யறோம்னா இதை உறுதிப்பாட்டு சோதனையாக எடுத்துக்கொள்றோம். வேற உப்புக்களும் அப்படி இருக்கும் என்று சொன்னால் எங்களுக்கு குழப்பம் வரும். அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் அது வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா 2-3 விட கொடுக்க வேண்டி வரும். உறுதிப்பாட்டு சோதனை சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் தான். அப்ப உங்களுக்கு Ba2+ வார அநேகமான உப்புக்கள் வந்து ஐதான HNO3 கரை. SO4 வந்து வெண்ணமில மூலிகமாக இருக்கிறதால கரையாது. ஆகவே ரெண்டும் சரி.
இப்படி கரையாது என்பதால்தான் நாங்கள் இந்த தாக்கத்தை சோதனையாக எடுத்துக்கொண்டிருக்கோம். அவை 6வதுக்கு விளக்கம் என்று சொல்லி இப்படி ஒன்று கொடுக்கலாம். ஏழாவதுல ஒரு PbCl2வும் PbSO4ம் இருக்கா? சரியா? PbCl2வும் PbSO4ம் இருக்கா? செறிந்த HCl பயன்படுத்தலாம் என்று சொல்லி இருக்கு. அப்ப செறிந்த HCl பயன்படுத்தினா என்ன நடக்கும்? PbCl2 மட்டும் PbCl4 2- ஆக சிக்கலைனை தோற்றுவிச்சு கரை. PbSO4 கரையாது. அப்ப செறிந்த HCl கரைகிறது PbCl2, கரையாதது PbSO4. வேறுபடுத்த முடியும். PbCl2 PbSO4 செறிந்த HCl பயன்படுத்தி வேறுபடுத்தலாம். சரிதானே? ஓகே. மிகை செறி HCl கரைசலில் PbCl2 கரை. இந்த அடிப்படையில தான் இதை வேறுபடுத்துறோம். ஆகவே முதலாவது கூட்டும் சரி, இது கரையும் என்ற 2வது கூட்டும் சரி, ஒன்றுக்கொண்டு விளக்கமாக இருக்கும். இந்த 2வது சந்தர்ப்பத்தை அடிப்படையாக வச்சுதான் நாங்கள் என்ன செய்யறோம்? முதலாவது வேறுபடுத்துறோம். 8வது கேள்வி, I2க்கும் Na2SO3க்குமான தாக்கத்துல சரியா நியமிக்கப்படும் என்று சொல்லி இருக்கு. I2 Na2SO3 நியமிக்கலாம். அயோடோபமான நியமிப்புகள் என்று இருக்கு. I2 Na2SO3 நியமிக்கலாம். அப்ப இந்த கூட்டு சரி. 2வது கூட்டு Na2SO3 கரைசல் ஒரு முதல் நியமம் என்று சொல்லி இருக்கு. உங்களுக்கு நான் இவரை பற்றி சொல்லிருக்கேன். இது ஒரு துணை நியமம். சரியா? KMnO4 ஒரு துணை நியமம். NaOH அதெல்லாம் துணை நியமங்கள். உதாரணங்கள் கொஞ்சம் தந்திருக்கிறேன். இது ஒரு துணை நியமம் என்பதால பரிசோதனைக்கு முன்னம் இவரை நாங்கள் என்ன செய்வோம் என்றால் நியமிக்க வேண்டும். நியமிப்பதன் மூலம் இவருடைய சரிவை அறியவும். Na2SO3 கரைசல் ஒரு முதல் நியமம் என்ற கூற்று தவறானது. அப்ப முதலாவது நியமிக்கப்படும் என்பது சரி. இது ஒரு முதல் நியமம். எல்லா நியமிப்புகளும் என்ன முதல் நியமத்தால நியமிக்கப்படுது இல்லத்தான். இந்த கூட்டு சரி, அடுத்தது புல. அப்ப சரி புல 8வதுக்கு 3 இருக்கு. இதுல 9வது PbCrO4 வீழ்வடிவு இருக்கு. அதே மாதிரி பேரியம் குரோமேட் இருக்கு. முதல் சொன்ன கேள்வி மாதிரி இரண்டையும் வேறு பிரித்தறிய HCl பயன்படுத்தலாம் என்று சொல்லியிருக்கோம். அப்ப பாருங்க, PbCl2 PbCrO4ம் பேரியம் குரோமேட் அமில ஊடகத்துல இது குரோமேட்டா மாறும். அப்ப இது Cr2O7 2- ஆகும். அப்ப இது கரையும். Pb2+ வரும். இங்கேயும் Ba2+ வரும். Cr2O7 2- ஆகும். ஆனா நாங்கள் சேர்த்ததார் HCl. ஆகவே இந்த மஞ்சள் நிறம் கரைஞ்சு செம்மஞ்சள் கரைசல் வரும். ஆனா PbCrO4 என்றால் HCl இருக்கிற Cl- சேர்ந்து PbCl2 வீழ்வடிவை தரும். இங்க வேரியன் 2+க்கு வீழ்வடிவில்லை. அப்ப இது செம்மஞ்சள் கரைசல் மட்டும் இருக்கும். இங்க வெள்ளை வீழ்வடிவு இருக்கும். ஆகவே ரெண்டையும் வேறுபடுத்தலாம் என்ற கூட்டு சரி. ரெண்டுமே கரை, நான் இல்லை என்று சொல்லல. இதுவும் இரு குரோமேட் ஆகி கரையும், இதுவும் இரு குரோமேட் ஆகி கரையும். ஆனா இந்த கரைஞ்சு வந்த கரைசல் மேலதிக HCl என்ன செய்யணும்? வெள்ளை வீழ்வடிவை தரும். அப்ப இங்க செம்மஞ்சள் கரைசலுக்குள்ள வீழ்வடிவும் இருக்கும். இங்க செம்மஞ்சள் கரைசல் மட்டும்தான் இருக்கும். ஆகவே முதலாவது கூட்டு வேறுபடுத்தலாம் என்பது சரியாக இருக்கு. 2வது, இரண்டும் HCl கரைவிட்டு மஞ்சள் கரைசலை கொடுக்கும் என்று சொல்லி இருக்கு. அது செம்மஞ்சள் கரைசல். சரிதான், ரெண்டும் செம்மஞ்சள். Cr4 2- தான் மஞ்சள். இது Cr2O7 2-. நான் எனக்கு ஆன்சர் மாறி கொடுக்கப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்ப இது சரி, இது பிழை. மஞ்சள் கரைசல் என்பது பிழை. அவ விடை 3ஆக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 2 விடுபட்டு இருக்குன்னு. சரியா? அப்ப நீங்கள் பார்த்து திருத்தி போட்டு சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்க, உங்களுக்கு சரியோ புள்ளியோன்னு சொல்லி. அது விட பிழை அந்த நான் அப்படித்தான் நோட் பண்ணி இருக்குதுல. அப்ப நீங்கள் பாருங்க, செம்மஞ்சள் தானே அதுல வெளிப்படைய உண்மை. Cr4 2- வரமாட்டா செம்மஞ்சள் தானே வரும். நீங்க அதை பாத்தீங்கன்னா சரி. இன்னொரு கேள்வி தான் கிடைக்காது சொல்லி போட்டு விடுறேன். உங்களுக்கு குழப்பம் இப்படித்தான் இருக்கும். இது வேறுபடுத்த முடியாது, முடியும் என்றது சில பேருக்கு பிழையா இருக்கும். ஆனா முடியும். வேண்டாம், இங்க PbCl2 வாரதாங்க.
Cu2 Na2 நீர்க்கரசல்களை வேறுபடுத்துவதற்கு அமோனியா நீர்க்கரசலை பயன்படுத்த முடியாது என்று சொல்லியிருக்கு. அமோனியா நீர்க்கரசலை பயன்படுத்த முடியாது என்பது ஒரு தவறான கூற்று. ஆனா விட மாறி கொடுத்திருக்கேன். காரணம், இந்த ரெண்டுக்கும் அமோனியாவை துளி துளியாக சேர்த்தால் இங்க CuOH2 நீல நிற வீழ்வடி வரும், இங்க NaOH2 பச்சை நிற வீழ்வடி வரும். அப்போ அமோனியா கரைசலை பயன்படுத்தி என்ன செய்யலாம்? இந்த லைன்ல வேறுபடுத்தலாம். மிகையாக சேர்க்கும் போதுதானே கருநீல நிறம் வரும். ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட கருநீலம் என்று சொல்லி போட்டிருக்கலாம். சரி, ஓகே, நீலத்தையும் கருநீலத்தையும் வேறுபடுத்த முடியாத அளவுக்கு நாங்கள் வாழலாம். ஆனா சரி, வேறுபடுத்த இங்க ரெண்டும் ஓகே. இதை நாங்கள் கருநீலம் என்று சொல்றோம், இதை நீலம் என்று சொல்றோம். சரி, எல்லாம் உண்டு, ரெண்டு வச்சாலும் இந்த லைன்ல வச்சு வேறுபடுத்தலாம். PbSO4 அமில ஊடகத்துல கரையும், PbSO4 செறிந்த H2SO4ல கரையும். சரிதான். அது கணக்கு காரணங்கள் விளக்கங்கள் எல்லாம் இருக்கு. கரைதிறன் பெருக்கம் தொடர்பான கொஞ்சம் நொலேஜை வச்சுதான் அதை நாங்கள் சொல்லலாம். பேரியம் சல்பேட் கரையாது, சல்பேட் கரை, சிறிதளவு கரை. அது நாங்கள் கரைதிறன் பெருக்கம் ஒரு பாடம் படிக்க பிறகு பார்த்துக்கோங்க. கருநீலமா, இது கருநீலம், இது நீளம். அப்ப நீங்கள் வேறுபடுத்த முடியும், ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கு? முடியாதுன்னு சொல்லியிருக்கு. ஆகவே 10வது 1வது வகுப்புல இடையில வச்சு வேறுபடுத்தலாம். மிகை அமோனியா கரைசலோடு Na2 Cu2 இரண்டும் கருநீலமான சிக்கலைனை தோற்றுவிக்கும் சொல்லி அதை நாங்கள் சரி என்று சொல்லலாம். கருநீலம் நீளம் எல்லாத்தையும் ஒன்றாக பார்க்கலாம். ஆனால் 1வது வகுப்புல அப்ப பிள்ளை சரி என்னபடி என்ன 4. ஆனா நான் நினைக்கிறேன் 2வது கூட கொடுக்கப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன தெரியல, நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே, வெற்றிகரமாக உங்களுக்கு உலகங்களையும் நான் முடிச்சுட்டேன். ஒரு எக்ஸாம் 2 எக்ஸாம் வைக்க வேண்டி இருக்கு. சரியா? இருக்குல்ல? சரியா? அடுத்த வகுப்பு எனக்கு சொல்ல தெரியல உங்களுக்கு.